வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு பழிவாங்குதல். வாங்க கதை கேட்கலாம். கண்ணன் நன்கு படிக்கும் மாணவன். தினமும் வீட்டு பாடத்தை நன்றாக செய்து முடித்து ஆசிரியரிடம் பாராட்டு வாங்குவான். விமல் கண்ணன் எழுதிய கணக்கு வீட்டு பாடத்தை காப்பியடித்து தினமும் பள்ளியில் ஆசிரியரிடம் காட்டுவான். தினமும் இவ்வாறே விமல் செய்து வந்தான். கண்ணன் ஒரு நாள் வீட்டு பாடத்தை காப்பியடிக்க சம்மதிக்கவில்லை. கோபம் அடைந்த விமல் கண்ணனை அடித்து விட்டான். கண்ணன் அவனை திருப்பி அடிக்காமல் விடமாட்டேன், பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்றான். கண்ணனின் தாத்தா, உன் சிந்தனை தவறானது. யாரையும் திருப்பி அடிக்கக்கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். முதலில் வகுப்பு ஆசிரியரிடம் சொல்ல வேண்டும். அவர் தட்டி கேட்க மறுத்தால் பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் என்றார் தாத்தா. அப்பா அடிக்கடி என்னிடம் இதெல்லாம் சொல்லாதே, இதுபோல் வகுப்பில் நடப்பது இயல்பு. அவனோடு ஒத்துப்போக அறிவுரை கூறுகிறார் என்று புலம்பினான். இனிமேல் உன் நண்பன் வெட்கப்படும்படி நீ நல்லதே செய்ய வேண்டும் என்றார் தாத்தா. அதெல்லாம் முடியாது தாத்தா. அவனை நினைத்தால் எனக்கு கோபமாக வருகிறது. கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு உட்காருவாய் என்று சொல்வீர்கள். பொறுமையாக இருக்க முடியவில்லை. பின் சற்று சிந்தித்தவனாக, அவன் வெட்கப்படும்படி நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களே, அது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் கண்ணன். உனது அறிவுரையை கேட்காமல் தினமும் காப்பியடித்து வீட்டுப்பாடம் முடித்தால் கணக்கில் ஒன்றும் புரியாது. பரீட்சையில் முட்டை மதிப்பெண் பெறுவான். அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் ஆசிரியர் முன்னிலையிலும் கடைசியில் அவமானப்படுவான். பாதிப்பு அவனுக்கே. பாதிப்பு அடைந்த பின் திருந்துவான். முன்னரே கண்ணன் சொன்ன அறிவுரையை கேட்டிருக்கலாம் என்று சிந்தித்து திருந்துவான் என்றார் தாத்தா. திருந்தவில்லை என்றால் என்ன செய்வது தாத்தா என்றான் கண்ணன். பின்னர் தண்டனை தரலாம். ஆனால் பழிவாங்குதல் என்ற சிந்தனைக்கு போக வேண்டாம். தண்டனை தருவது வேறு, பழிவாங்குவது வேறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் தாத்தா. உடனே தாத்தா, நான் ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள் தாத்தா. தாத்தா சொல்ல துவங்கினார். அவர் ஒரு சினிமா பட தயாரிப்பாளர். திரைப்படங்கள் எடுத்து வெளியிடுவதுதான் அவரது தொழில். அவர் தயாரித்த பல படங்கள் நன்றாக ஓடின. சிலது ஓடவில்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து நடிகர்கள் நடிகைகளும் அவரது படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிப்பர். காரணம் என்ன தெரியுமா? அவர் தயாரிக்கும் படத்தில் யார் நடித்தாலும் சம்பளம் உடனே தந்துவிடுவார். ஒரு நாள் ஒரு நகைச்சுவை நடிகரை புகழ்ந்து இன்னொரு நகைச்சுவை நடிகரிடம் கூறிவிட்டார். பொறாமை கொண்ட அந்த நகைச்சுவை நடிகர், நம்மை புகழவில்லை ஒரு நாள் கூட, இவரை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி, சார், எனக்கு திடீரென உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டில் ஓய்வில் இருக்கிறேன், அடுத்த மாதம் படத்தில் நடிக்க வருகிறேன் என்று கூறினார். நடிகர் சொன்னதை நம்பினார் தயாரிப்பாளர். படத்தின் தயாரிப்பாளர் புரிந்து கொண்டு கடைவீதி சென்றார். 2 டஜன் சாத்துக்குடி, 2 டஜன் ஆப்பிள் பழங்களை வாங்கி சினிமா படப்பிடிப்பு நடக்கும் ஸ்டூடியோவிற்குள் சென்றார். அங்கு அவர் கண்ட காட்சி என்ன தெரியுமா? என்ன தாத்தா? பொறாமை கொண்ட வேறொரு நகைச்சுவை நடிகர் வேறு ஒருவர் படத்தில் நடித்து கொண்டு இருந்தார். பொறாமை கொண்ட நகைச்சுவை நடிகருக்கு இங்கு சம்பளம் வரவில்லை. வேலையும் கடினமாக இருந்தது. புகழ்ந்து பேசினார் என்பதற்காக நல்ல தயாரிப்பாளரை பகைத்து கொண்டு பழிவாங்க இப்படி மோசமான ஏமாத்துக்கார தயாரிப்பாளரிடம் மாட்டிக்கொண்டோம் என்று வருந்தினார். நல்ல தயாரிப்பாளர் பழங்களை தந்துவிட்டு பாக்கி சம்பள பணத்தையும் தந்துவிட்டு விரைவில் அவரது வேலைக்கு திரும்புமாறு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். இதை எண்ணி பொறாமை பிடித்த நகைச்சுவை நடிகருக்கு மிகவும் அவமானமாக இருந்தது.
பழிக்கு பழி தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டார். திருந்தாதவருக்கு தண்டனை தருவதும் தப்பில்லை என்றும் புரிந்து கொண்டார். ஏமாறாதே ஏமாற்றாதே என்பதையும் உணர்ந்தார். நாம் ஒருவரை ஏமாற்றினால் நம்மை ஏமாற்ற பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பழிவாங்குதல் வேண்டாம். திருந்தாதவருக்கு தண்டனை தருவது தவறில்லை. திருந்தியவர்களை மன்னிப்பதும் தவறில்லை. நேர்மை நியாயம் முக்கியம். ஏமாற்றுதல் வேண்டாம். நல்ல சிந்தனை எப்போதும் நன்மை பயக்கும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.